Hi dear students, நம்ம secant function பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம பார்த்த ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தது வந்து cosecant x பற்றி நம்ம பார்த்துட்டோம். கொசிகெண்ட்டை வந்து நம்ம 1 by sin x அப்படின்னு எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம். 1 by sin x. இதை நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சைன் எங்கெல்லாம் 0 ஆகுதோ அங்கெல்லாம் நம்ம அசிம்டாட்ஸ் வரைஞ்சோம். அசிம்டாட்ஸ் ஒரு டாட்டர் லைன் போட்டுக்கிட்டோம். எங்கெல்லாம் 0 ஆகும், சைன் எங்கெல்லாம் 0 ஆகும், n பையில் 0 ஆகும், அங்கெல்லாம் நம்ம அசிம்டாட்ஸ் வரைஞ்சோம். அதுக்கப்புறம் அந்த கருவில் வந்து ஸோ எங்கெல்லாம் வந்து இப்படி மேலே இப்படி தூக்கிக்கிட்டு இருக்கோ அதனுடைய இங்கே டச் பண்ணுற மாதிரி நம்ம இப்படி நீட்டாக இப்படி பெருசாக இப்படி போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சிமிலர் திங் ஐ எம் கோயிங் டு ஃபாலோ இன் தி secant x because secant x வந்து நம்ம எப்படி எழுதலாம், ஓகே, secant x நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 by cos x அப்படின்னு எழுதலாம். 1 by cos x ன்னு எழுதலாம். ஸோ இதுக்கான ஃபங்க்ஷனை வந்து ஈஸியாக வரைய முடியும் நம்மளால. I will draw this x-axis and again I will draw the y-axis. So this is x-axis and this is y-axis. Okay, please listen. This is x-axis and y-axis. இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா எங்கெல்லாம் அசிம்டாட்ஸ் வரைய போறேன் அப்படின்னா எங்கெல்லாம் அசிம்டாட்ஸ் வரைய போறேன் அப்படின்னா எங்கெல்லாம் வந்து காஸ் வந்து 0 ஆகுமோ அங்கெல்லாம் நான் அசிம்டாட்ஸ் வரைய போறேன். காஸ் எப்பெல்லாம் 0 ஆகும், காஸ் கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எங்கெல்லாம் இன்டர்செக்ட் பண்ணுமோ அங்கெல்லாம் 0 ஆகும். ஒத்தப்படையான π/2, odd π/2. ஸோ ஐ கேன் ரைட் லைக் திஸ். எப்பெல்லாம் வந்து காஸ் 0 ஆகும் அப்படின்னா when x is equal to 2n plus 1, that is π/2, n belongs to z. ஸோ ஒத்தப்படையான π/2. ஸோ நான் இப்போ என்ன செஞ்சிடறேன்னு இந்த இடத்துல this is 1 π/2, this is 2 π/2 and this is 3 π/2, 3 π/2, this is 4 π/2 and this is 5 π/2. okay, கான்ஷியஸாக இருங்க. அடுத்தது this is minus π/2, minus π/2, minus 2 π/2 and this is minus 3 π/2, minus 3 π/2. So I need to draw an asymptotes, not an asymptotes. I have to draw many asymptotes. Okay, so இங்க ஒரு asymptotes போட்டுக்கிறேன். ஸோ இது ஒரு asymptotes. இது வந்து கரு கிடையாது, secant கரு இது கிடையாது. ஓகே, நீங்களே இதை வந்து வரையலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களாவே வரைங்க. நீங்கள் வரைஞ்ச மாதிரி தான் நானும் வரைகிறேனான்னு பின்னாடி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் தி அசிம்டாட்ஸ். இந்த இடத்துலலாம் வந்து கர்வ் எக்ஸிஸ்ட் ஆகலை. அப்போது இதனுடைய சீக்கண்டோடைய டொமைன் வந்து ஹோல் ரியல் ஸ்கேல், பட் ஐ நீட் டு சப்ராக்ட் தட் 2n plus 1 into π/2, n belongs to z. ஓகே, நீங்கள் இதை இந்த காசை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இந்த காசை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதை. ஸோ இப்படிலாம் இங்கே கரு வரும். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன செய்ய போறேன்னா இங்கே மேலே இன்னொரு லைன் வரைய போகிறேன். பட் திஸ் இஸ் நாட் அசிம்டாட்ஸ், ப்ளீஸ். இப்படி ஒரு லைன் வரையேன். திஸ் இஸ் நாட் அசிம்டாட்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ நாட் அசிம்டாட்ஸ். ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் இதை வரைகிறேன். ஓகே, இந்த இடம் வந்து 1, இந்த இடம் வந்து -1, இந்த இடம் வந்து -1. அதாவது என்ன சொல்ல வரேன்னா இப்போ காஸ் கரு வந்து இந்த 1க்கும் -1க்கும் நடுவில் தான் இருக்கும். ஓகே, இப்படி தான் இருக்கும் அந்த கர்வு. சாரி, இதோ இங்கே இல்லை, இதான் ஒய் ஆக்சிஸில். ஸோ இப்படி இருக்கும் இந்த கர்வு, இப்படி தான் இருக்கும். காஸ் கர்வ் வந்து இந்த இடத்துல இப்படி இருக்கும். பட் அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டாக மேலே திரும்பிக்க போகுது. அது ஏன் மேலே திரும்புது, அந்த நம்பரை ரெசிப்ரோக்கல் பண்ணால் ஏன் பெருசாகணும், வி டிஸ்கஸ்ட் லாட் அபவுட் தட் இன் cosecant ஃபங்க்ஷன், ரைட்? ஸோ இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் வரையலாம். பட் இந்த 1ல் வந்து தொடரணும். ஸோ நான் இந்த இடத்துல இந்த 1 போட்டிருக்க கூடாதுல்ல, சாரி. I should put that 1 here, 1 and -1.
இப்போ இந்த கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னா I will draw that. கண்டிப்பா இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே ஏரோ மார்க் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து மேலே தான் இருக்கும், ஏன்னா இந்த காஸ் கர்வ் வந்து இந்த இடத்துல இப்படி மோடாக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அப்புறம் அதுக்கு அடுத்தது கீழே இங்கே வந்துடும். ஸோ இது வந்து 0, இது π/2. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவாக இருக்குது. சீக்கண்ட் காசை வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இது வந்து 0 to -π/2ன்றது ஃபோர்த் குவாட்ரண்ட். ஆல் ஸ்டூடெண்ட் டேக் காஃபி, காஸ் பாசிட்டிவாக இருக்கும், அப்போ சீக்கண்ட்டும் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இட்ஸ் டேலி வித் தட். அது வரையும் போது இவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் யோசிங்க, அப்போ தான் எங்கேயும் தப்பு பண்ண மாட்டீங்க. அதுக்கப்புறம் இங்கே வரையலாம். இட் டச்சஸ் தட் -1 ஹியர் அண்ட் இட் கோஸ் டவுன். அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது இங்கே இருக்கும் அப்படி. ஓகே, ஸோ இப்படி இருக்கும். அடுத்தது மாற்றி மாற்றி இருக்குது. ஓகேவா? எஸ். ஸோ திஸ் இஸ் secant function. Okay, what is the domain of secant x? So this is y equal to secant x. What is the domain of this function? The domain of this function is whole real scale, but I need to subtract that 2n plus 1 π/2 comma n belongs to z. And what is the range? The range of cos x is from -1 to +1. அதை அப்படியே எக்ஸ்க்ளூட் பண்ணி மிச்சது எல்லாத்தையும் எழுதணும். ஆனால் எழுதும்போது யூ ஷுட் ஆட் தட் -1 and +1 in this interval also. ஸோ ஏன்னா -1யும் +1யும் ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா இட் ரிமைன்ஸ் த சேம். ஓகே, அப்போனா it is from -infinity comma -1 closed interval union closed interval 1 comma infinity. 1 comma infinity. So this is the range. The range of this function இந்த ரேஞ்சே தான் வந்து கொசிகண்ட் எக்ஸுக்கும் இதே தான் ரேஞ்ச் இல்லைங்களா? அதனால எதுவும் இதில் சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷனில் we had a lot of discussion about that, and I need to make it as a 1-to-1 function. To make it as a 1-to-1 function, there should be a restriction in this domain. And while restricting the domain, you should be more aware that there should not be any change in the range of this function. So actually, what is the principal domain of cos x? Cos x உடைய principal domain வந்து closed interval 0, π. இந்த இடத்துலயும் நான் என்ன செஞ்சிட போறேன்னா, I am going to use that closed interval 0, π. So this is the principal interval. Okay, so closed interval இது ரெண்டுத்தையும் நான் சேர்த்துக்க போறேன். இதை சேர்த்துக்கிட்டாலும் இதுக்கு நடுவில் வந்து ஒரு இடம் கட் ஆகிடும். அது எந்த இடம்னா π/2 வந்து நம்ம இதுலேருந்து எடுக்கணும். ஸோ நான் இதுலேருந்து பிரின்சிபல் டொமைன் எழுத போகிறேன். ஓகே, பிரின்சிபல் டொமைன். ஸோ இது எதுவுமே வந்து உங்கள் மண்டையில் ஏறுறது வந்து கஷ்டமாக இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா எல்லாமே பிகினிங்லேருந்து நம்ம ரீசனோட மேக்கப் பண்ணிக்கிட்டே வந்திருக்கோம். ஓகே, ஸோ பிரின்சிபல் டொமைன் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, π. அதுலேருந்து நீங்கள் என்ன செய்யணும்னா இதை எடுத்துடணும். எதை எடுக்கணும்? π/2 மட்டும் எடுத்துடணும். ஓகே, ஸோ ஆர் -π/2 அப்படின்னு போட்டாலும் போடுங்க, இல்லை ஆர் இதை நீங்கள் இப்படியும் எழுதலாம். க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, π/2 இல்லை ஓப்பன் இன்டர்வல் போட்டுருங்க. அதே மாதிரி ஓப்பன் இன்டர்வல் π/2, π. ஓப்பன் இன்டர்வல் சாரி, இதில் க்ளோஸ்ட் இன்டர்வல் வந்துடும். சாரி இதில் க்ளோஸ்ட் இன்டர்வல் வந்துடும். இதுக்கு ரெண்டுத்துக்கும் யூனியன். ஓகே, ஸோ 1 மார்க்கில் ஏதாச்சும் இது மாதிரி கேட்க போகிறாங்க, அதில் கன்ஃபியூஸ் ஆகிட போகிறீங்க. ஸோ இப்படி மட்டும் எழுத முடியாது, இப்படியும் எழுதலாம். ஸோ இதில் வந்து ரெண்டு இடத்துலையுமே π/2 வந்து ஆப்சென்ட் ஆகிடுச்சு, இல்லை. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த பிரின்சிபல் டொமைன். இந்த பிரின்சிபல் டொமைனை எடுத்து வச்சுட்டு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, we are going to draw the inverse function of secant x. Okay, we'll see in the next video. Thank you.